எதுவுமே இல்லை. தேவனுடைய சித்தம், தேவன் விரும்புகிறார், ஆகியால் வண்டி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஊழியத்தில் வைத்திருக்கிறார், அதனால் ஊழியம் போய் கொண்டிருக்கிறார். நான் ஊழியம் செய்கிறேன் என்று நினைக்கிறேனோ அன்று எனக்கு ஆபத்து காலம். இதுதான் உண்மை. கர்த்தர் நடத்துகிறார், அழைத்துள்ள அவர் நடத்தி கொண்டு போகிறார். இந்த இடத்துல பலம் என்று ஒன்று வருகிறது. என்ன பலம்? தேவ பலம். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறதுக்குள்ளே பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. கொரிந்தியரில் வாசிக்கிறோம். உபதேசம், சபைக்குள்ளே உபதேசம் முக்கியம். அந்த உபதேசம் தான் உங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளே திடகாத்திரமாய் வைக்கப்படுகிறது. நீ பலம் கொண்டு என்றால் என்ன? திடமனதாக இரு. பலம் வேண்டும், அப்புறம் மன அளவிலே பலனும் வேண்டும், உடல் அளவிலே பலன் வேண்டும். இந்த உடல் அளவு பலனும் மன அளவு பலனும் தேவ சமூகம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறது கீழ்ப்படுகிற விசுவாசிகளுக்கு. அதுதான் சிலுவை